ஸ்ரீபெரும்புதூர் அருகே 7 வருடம் காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்த காதலன் காதலியை கல்லால் அடித்து கொன்றுவிட்டு விபத்து போல் சித்தரித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தப்பி ஓடிய காதலன் 24 மணி நேரத்திற்குள் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான விக்னேஸ்வரி. இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் தன்னோடு பணிபுரிந்து வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த தீபன் என்பவரை கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தீபனின் வீட்டில் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் விக்னேஸ்வரி வீட்டில் பச்சை கொடி காட்டியதால் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். இருவருக்கும் வரும் 5ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் விக்னேஸ்வரியின் வீட்டிற்கு வந்த தீபன் குடும்பத்தினருடன் பேசிவிட்டு துணியெடுக்கச் செல்வதாக கூறி விக்னேஸ்வரியை அழைத்துச் சென்றுள்ளார். மறுநாள் காலை வரை இருவரும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் பயந்து போயினர். இருவரையும் செல்போனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் காலையில் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் குளத்தூர் பகுதியில் தலையில் படுகாயத்தோடு விக்னேஸ்வரி இறந்த நிலையில் கிடப்பதாக குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. பதறிப்போன குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அதே நேரம் ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் விக்னேஸ்வரியின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்த போது விக்னேஸ்வரியின் காதலன் தீபனின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சந்தேகம் எழுந்துள்ளது. தனிப்படை அமைத்த போலீசார் தீபனின் செல்போன் எண்ணை தொடர்ந்து கண்காணித்து வந்ததில் அவர் புதுக்கோட்டையில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. புதுக்கோட்டை விரைந்த போலீசார் தீபனை பிடித்து தீவிரமாக விசாரித்ததில் தான் கொலை செய்ததை தாமதமாகத்தான் ஒப்புக்கொண்டார். சம்பவத்தின் போது இருவரும் தாம்பரத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் குளத்தூர் வழியாக சென்று கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தீபன் தன் வீட்டில் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் 1 வருடத்திற்கு பின் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறார். சில நாட்களில் திருமணத்தை வைத்துக்கொண்டு பின்வாங்காதே என விக்னேஸ்வரி கூற இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் பைக்கை நிறுத்தி இருவரும் சண்டையிட்டுக் கொள்ள ஒரு கட்டத்தில் விக்னேஸ்வரி என்னை இங்கேயே கொன்றுவிடு என ஆவேசமாக கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த தீபன் விக்னேஸ்வரியை வேகமாக பிடித்து தள்ளியிருக்கிறார். இதில் தடுமாறி விழுந்த விக்னேஸ்வரி ஒரு கல்லில் மோதி மயக்கமடைந்து விட்டார். விக்னேஸ்வரி பேச்சு மூச்சின்றி கிடப்பதை பார்த்து பயந்து போன தீபன் அவர் இறந்து விட்டதாக கருதி அருகில் கிடந்த டைல்ஸ் கல்லை எடுத்து அவரது தலை, முகம் உள்ளிட்ட இடங்களில் தாக்கி விபத்து போல சித்தரித்திருக்கிறார். ஆனால் விபத்து நடந்ததாக காட்ட முயன்றவர் செல்போனை ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருந்ததால் சிக்கிக் கொண்டார். 2 தினங்களில் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் காதலன் காதலியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஒரு சேர ஏற்படுத்தி உள்ளது.